எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா ரூம் எங்க இருக்கு? சாரி, என்னால உங்களுக்கு சொல்ல முடியாது. இதை நீங்க மேனேஜர்கிட்ட தான் கேட்கணும். வாங்க, உங்களை மேனேஜர்கிட்ட கூட்டு போறேன். ஹலோ, நான் மீனா பாண்டே, ஹோட்டல் இன்சார்ஜா. நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களோட ஹோட்டல்ல எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஸ்மூத்தா நடக்குதான்னு நான் செக் பண்ணணும். உங்க சிசிடிவி ரூம் எங்க இருக்கு? வாங்க. நீங்க இவங்க ஏன் கூட வந்தவங்க. கம் ஆன், ஹரி அப். பிருத்வி, சீக்கிரம் வா. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? அழகா இருக்கனா? ரொம்ப அழகா இருக்க. ஹாய், ஐ அம் பிரீத்தி. எனக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா நீ என்ன போட்டுப்ப? உன் ட்ரெஸ் நான் போட்டுக்க மாட்டேன். எனக்கு தெரியுமே. என்ன வேலை செய்யணுமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. நான் இங்க தான் இருக்க போறேன். இந்த காரிடோர் வழியா போனா சிசிடிவி இருக்கிற ரூமுக்கு போயிடலாம். இங்க வரவங்க போறவங்க எல்லாரையுமே நான் கண்காணிக்கிறேன். யாரையும் நீ இருக்கிற இடத்துக்கு வர விட மாட்டேன். சோ ஸ்வீட். என்ன பண்ணணும் ஞாபகம் இருக்குல்ல? இப்ப நான் பொண்ணா மாறி நிக்கிறேன். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் ஞாபகம் இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணணும். அதானே 3 நாளோட? அதானே, அதுவும் ஞாபகம் இருக்கு. கோ. சார் வாங்க சார், சிசிடிவி ரூம் கூட்டிட்டு போறேன். வாங்க. ஓகே, போலாம். ஆக்சுவலி நான் எல்லா ஃபுட்டேஜுமே செக் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு வித்தியாசமா எதுவுமே தெரியலையே. உங்க பேர்? சார் மனிஷ். அது என்னன்னா மனிஷ், நீங்க ஹோட்டல் மேனேஜர், ஆனா நாங்க போலீஸ். எங்களோட பார்வையே வேற மாதிரி இருக்கும். எங்ககிட்ட யாரும் ஃபுட்டேஜே கேட்கல, அதனால நான் கொடுக்கல. சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க அனுப்ப சொல்லியிருந்தா நான் அனுப்பியிருப்பேன்ல. இங்க பாருங்க மனிஷ், எங்க வேலை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். பை த வே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். ஓகே சார், ப்ளீஸ் கம். ஓகே. சிசிடிவி ரூபம் இங்கே தான் இருக்கு. ஆனா ஏதோ சரியில்லைன்னு எனக்கு தோணுது. அப்படி ஏதாவது நடந்தா என் வேலையை போயிடுமே. இந்த ஹோட்டல்ல மர்டர் நடந்திருக்கு. நான் மேனேஜரை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும். இங்க எதுக்காக நிக்கிறீங்க? என் கூட வாங்க. யாரு நீங்க? யாரு நீங்க? எப்படி உள்ள வந்தீங்க? இங்க பாருங்க, இப்படி நீங்க உள்ள வரவே கூடாது. மேம் ப்ளீஸ் வெளில போங்க. நான் மேனேஜரை கூப்பிட வேண்டியது இருக்கும். ஹாய், என்னுடைய பேரு கோவாபு. என்கிட்ட நிறைய பிங்க் கலர் நோட்ஸ் இருக்கு. பிங்க் கலர் நோட் உங்களுக்கு பிடிக்கும்ல? சொல்லுங்க, எவ்வளவு பிங்க் கலர் நோட்ஸ் வேணும்னு சொல்லுங்க. நான் இங்க பிருத்விக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். சோ தட் அவன் அந்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணி ஆகணும். ஆனா என்னால இப்ப உள்ள போக முடியாது. ஏன்னா அக்ஷய கொண்டது பிருத்வி தாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் அந்த போலீஸ் கையில கிடைக்க கூடாது. கிடைச்சிருச்சுன்னா மொத்தமா மாட்டிப்போம். ஆனா பிருத்விக்கு தெரியாது அக்ஷய் கொலை பண்ணது பிருத்வி தாங்கிறதுக்கு ஏற்கனவே எனக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு அவனுக்கு தெரியல. நில்ல. சிசிடிவி ரூம் பின்னாடி இருக்கு. இவன் நம்மளை எங்க கூட்டிட்டு போறான்? ஒருவேளை அண்ணி இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சா? இருக்கும். நீ இவனுக்கு பின்னாடி போ, நான் போய் ரூம்ல பாக்குறேன். ஏன்? எதுக்காக எனக்கு பணம் கொடுக்குறீங்க? எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். கடந்த 3 நாளுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை நீ இப்போவே டெலீட் பண்ணணும். நீ என்ன பண்ற? டெலீட் பண்றேன். உன்னை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறேன். அவங்க உன்னை டெலீட் பண்ணுவாங்க.
எப்படி இந்த அலாம் கண்டிப்பா இது தப்பு நடந்திருக்கு. என்னாச்சு? வாங்க, சீக்கிரம் வாங்க. கொலைகாரன் நமக்கு முன்னாடியே வந்திருக்கான். வாங்க. பிருத்வி, அட உங்க ஃப்ரெண்ட் எங்க போனாங்க? என்ன பைத்தியம் ஆயிட்டியா? இங்க பாரு, நான் போயாகணும், இல்லைன்னா நான் உன்னை கொன்னு போட்டுருவேன். என்கிட்ட எல்லாம் மிரட்டாத. நான் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன். நான் இங்க உட்காந்து நின்னா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? யார் வேணாலும் எனக்கு பணத்தை கொடுத்தா நான் பணத்தை வாங்கிடுவேன்னு நினைச்சியா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ 3 நாளோட ஃபுட்டேஜ் எதுக்கு டெலீட் பண்ணணும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அக்ஷயோட கொலையில நீ சம்பந்தப்பட்டிருக்கல. ஒருவேளை நீதான் அவனை கொன்னியா? போலீஸ் இந்த ட்ரெஸ்லயா? ஆமா. எதுக்கு அலாம் அடிக்குது? நான் தான் அலாம அடிச்சேன். இங்க இருந்து தப்பிக்கணும். ஆனா இங்க இருந்து தப்பிச்சிட்டா ஃபுட்டேஜ் நான் எப்படி டெலீட் பண்ணுவேன்? இதுதான் நல்ல வாய்ப்பு பிருத்வி. குட் சான்ஸ். ஃபுட்டேஜ் இப்பவே டெலீட் பண்ணிடு. என்ன நடக்குதுங்க? கடந்த 3 நாளோட ஃபுட்டேஜ் எல்லாமே எப்படி காணாம போயிருக்கும்? ஆல்ரெடி யாரோ இதை டெலீட் பண்ணிருக்காங்க. இப்போ நான் இங்க இருந்து போய் ஆகணும். அந்த லேடி எங்க? இங்க யாருமே இல்லையே. சார் இங்கே தான் இருந்தாங்க. அப்புறம் புர்கா ட்ரெஸ்ல ஒரு போலீஸ் வந்தாங்க. அவங்கள நீங்க தானே அனுப்புறீங்க? என்னது, போலீஸா? நாங்க யாரையுமே இங்க அனுப்பி வைக்கலையே. நாங்க இப்பதானே வந்திருக்கோம். சரி, அந்த 2 பேருமே பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தாங்க? அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு லேடி வந்தால, அவ பிங்க் கலர்ல ஒரு சுடி போட்டிருந்தா. அப்புறம் அந்த துப்பட்டாவுல அவ முகத்தை மூடி இருந்தா. அதனால அவ முகத்தை என்னால சரியா பார்க்க முடியல. அவ எனக்கு பணம் கொடுத்தா. 3 days ஃபுட்டேஜை டெலீட் பண்ண சொல்லி பணம் கொடுத்தா. ஓ, 2 லேடி வந்தாங்களா? அதுல ஒருத்தவங்க நார்மல் ட்ரெஸ்ல வந்தாங்க. அவங்க ஃபுட்டேஜை டெலீட் பண்ண வந்தாங்க. இன்னொருத்தங்க புர்கால வந்தாங்க. அவங்க நீ போலீஸ்னு நினைச்ச. உன்னால 2 பேர் முகத்தையும் பார்க்க முடியலையா? ஆமா சார், 2 பேரும் வந்தாங்க. நான் சிசிடிவி ரூமுக்கு போகணும்னு சொன்னாங்க. இந்த ஹோட்டலோட இன்சார்ஜர்னு சொன்னாங்க. அவங்க கூட இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க. எனக்கு எதுவும் சரியா படல சார். அவங்க கிட்ட நான் போய் சொல்லி இன்னொரு ரூம் பக்கம் கூட்டிட்டு போனேன். அப்ப நான் திரும்பி பார்க்கும்போது இன்னொரு பொண்ணையும் காணோம். அவங்க தான் இங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கான்ஸ்டபிள், சொல்லுங்க சார். ஹோட்டல்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாருங்க. இவ்வளவு சீக்கிரம் யாரும் வெளியில போயிருக்க முடியாது. அவங்க 2 பேரும் இங்கதான் ஒளிஞ்சிருக்கணும். சீக்கிரம் போங்க, போங்க சீக்கிரம். என்னாச்சுன்னு தெரியுமா? கடந்த 3 நாளோட சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆல்ரெடி டெலீட் ஆயிருக்கு. அதாவது நான் லாஸ்ட் 3 டேஸோட டேட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன். அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அங்க இல்லவே இல்ல. அதாவது எந்த வேலைக்காக நாம இங்க வந்தோமோ அது ஆல்ரெடி யாரோ பண்ணிருக்காங்க. அண்ணி, அந்த வீடியோவை யாரும் டெலீட் பண்ணிருக்காங்கன்னா அது நல்ல விஷயம் தானே. நாம தப்பிச்சிட்டோம். இப்போ அந்த ஃபுட்டேஜ் எதுவும் இல்லனா நமக்கு எதிராக எந்த ஆதாரமும் இருக்காதுல்ல. சரி, இப்போதைக்கு நாம இங்க இருந்து போய் ஆகணும் அண்ணி. ஓகே, இட்ஸ் நாட் சேஃப். ஓகே, போலாம்.
அப்புறம் வா. அனி, நான் இப்போ இங்க ஷர்லினை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இங்க ஷாலனா, சீக்கிரம் வா, இங்க இருந்து நம்ம போய் ஆகணும். கமான் ஃபாஸ்ட். எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாருங்க. ஹேய், நீ இந்த பக்கம் போய் பாரு. அனி, நான் ஷர்லினை பார்த்தனா இட்ஸ் வெரி ஆப்வியஸ் அவ என்ன பாத்துருவா. அப்புறம் அவ 1+1 ஆகி இந்த கன்க்ளூஷனுக்கு வந்துருவா. ஏன்னா அக்ஷயோட மர்டர்ல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். இல்ல. அதுவும் இல்லாம மர்டர் அப்ப நானும் இங்க இருந்திருக்கேன்னு. கிருத்திகா, இல்ல, நீ இவ்ளோலாம் பயப்படாத. நீ இங்கே இல்ல. உனக்கும் அக்ஷயோட மர்டருக்கும் எந்த கனெக்ஷன்ஸும் இல்ல. நான் சொல்றது கேளு. யாராவது உன்கிட்ட கேட்டாலும் உனக்கும் அக்ஷயோட மர்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு தான் சொல்லணும். என்னைக்கு அக்ஷயோட கொலை நடந்துச்சோ அன்னைக்கு நீ இல்ல. அதாவது நீ அப்ப உள்ளவே வரல. போய் சொல்றதா இருந்தா நீ போய் சொல்லிக்கோ. அதாவது ஒருவேளை யாராவது நிரூபிச்சுட்டா கூட அவங்க உன்னை இங்க பார்த்ததா சொன்னா, இல்ல நீங்க வந்தா ஆனா நீ பார்க்கிங்ல இருந்தேன்னு சொன்னா, அப்ப நீ ஒரு விஷயத்த தான் சொல்லணும். திரும்ப திரும்ப நீ நான் இங்க வரலன்னு சொல்லணும். சரியா? ப்ளீஸ், நான் சொல்றத மட்டும் கேளு. நான் சொல்றத மட்டும்தான் நீ பண்ணணும். ஏன்னா இந்த மர்டர் கேஸ்ல நீ கொஞ்சம் கூட சம்பந்தமே படல. ஏன்னா அது உனக்கு நல்லதுக்கே இல்ல. அப்புறம் அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். அதனால நான் சொல்றத நீ அப்படியே பண்ணு. ஓகே? ஹனி, நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? அட, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி நீ காட்டிக்காத. நீங்க வந்ததும் சொல்லாத. நீ வண்டில உட்கார்ந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா, நீ உள்ள வரல ஆனா ஏன் கூட வந்தங்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா, நீயும் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் தள்ளி விட்டதாலதான் அக்ஷய் செத்தானான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மர்டர் என் கையால நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நடந்திருந்தா இது ஆக்சிடென்ட் தான். நான் இப்படி ஆகும்னு நினைக்கல. ஆனா பழி என் மேல போடப்பட்டிருக்கு. ஒருவேளை நான் மாட்டிக்கலாம். ஒருவேளை நீ என் கூட வந்தங்கிற விஷயத்த நீ யார்கிட்டயாவது சொன்னா அப்புறம் நீயும் மாட்டிப்ப. அது நடக்க கூடாது. உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. புரியுதா? இது எல்லாமே எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். உன்னோட பேர் நடுவுல வந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு உனக்கு எதுவும். ஹனி ப்ளீஸ், நீங்க எந்த விஷயத்தையும் தெரிஞ்சே பண்ணல. உங்களோட டிஃபென்ஸ்ல தான் நீங்க அக்ஷய தாக்கி இருக்கீங்க. உங்களை காப்பாத்திக்க தான் அவனை அடிச்சிருக்கீங்க. சரியா? யூனோ, இதெல்லாம் நீங்க எனக்காக தான் பண்ணீங்க. எனக்காக மட்டும் தான். என்னோட போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுக்க தானே நீங்க போனீங்க. அப்படி சொல்லாதீங்க அண்ணி. இங்க பாரு, இன்னொரு விஷயம் இருக்கு. யாராவது உன்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டாலும் இந்த விஷயத்த பத்தி நீ வெளியே சொல்லவே கூடாது. அது அக்ஷய நான் தான் ஹிட் பண்ண, அப்புறம் அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஐ நோ நீ இத பத்தி பேச மாட்ட. ஆனா நாம யார்கிட்டயும் எதை பத்தியும் பேசவே கூடாது. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்ல. சோ இப்போ யாருக்குமே எதுவுமே தெரியாம கூட போகலாம். ஆனா நீ மட்டும் உண்மையை சொல்லவே கூடாது. ஏன்னா ஒருவேளை யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சதுன்னா, நான் அக்ஷய பார்த்தேன், நான் அவனை தாக்குனேன்னு தெரிஞ்சா எதுக்காக நான் தாக்குனங்கிற விஷயமும் வெளியே வரும். உன்னோட போட்டோஸ் வீடியோஸ பத்தி கூட எல்லாருக்குமே தெரிய வரும். அதனால தான் இந்த மர்டர் கேஸ்ல நாம இன்வால்வ் ஆயிருக்கோன்ற விஷயத்த சொல்லாதானே சொல்றேன். அப்புறம் நம்ம முயற்சி எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். இந்த விஷயத்துல நான் உன்னை முழுசா நம்புறேன். நீ இத பத்தி யார்கிட்டயும் பேசாத. அதனால நீ எதுக்காகவும் வாயை திறக்காத. உனக்கு எந்த விதமான தப்பான விஷயமும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதுக்கப்புறம் ஒருவேளை அக்ஷயோட மர்டர் கேஸ்ல நான் மாட்டிக்கலாம். ஆக்சுவலி அதுக்கான ஃபுல் பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா உன் பேரை மட்டும் நீ சொல்லக்கூடாது. புரியுதா? எதுக்காகவும் நீ உன் பேரை சொல்லக்கூடாது. எதுவுமே நீ சொல்லக்கூடாது. உனக்கு எதுவுமே தெரியாது. புரியுதா? நீ இந்த ஹோட்டலுக்குள்ள வரவே இல்ல. சொல்றது புரியுதா? நான் சொல்றத மட்டும்தான் நீ சொல்லணும். அதுதான் முக்கியம். கிருத்திகா, இதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்லாத. நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் பண்ணு. ஹனி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். உங்களை மாதிரி ஒரு பர்சன் எப்படி அக்ஷயோட ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு போலீஸால நினைக்க முடியுதா? நீ கிருத்திகா, இவ்ளோ யோசிக்காத. இவ்ளோ நேரம் நான் பண்ற இவ்ளோ விஷயமும் உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான் நான் செய்யறேன். சரியா? இங்க பாரு, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ செய்யணும். தயவு செஞ்சு நீயா எதுவுமே பண்ணிக்காத. ஷர்லினை இங்க பார்த்தேன்னு சொன்னல, அவ கண்டிப்பா இங்க இருக்க வாய்ப்பு இல்ல. நோ, நான் ஷர்லினை பார்த்தேன். ஐ அம் வெரி ஷூர் நான் பார்த்தேன். நீ அப்படியா? ஒருவேளை ஷர்லினை நீ இங்க பார்த்தேன்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு அவ இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஒருவேளை அக்ஷயோட மர்டர்ல அவளும் சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஒருவேளை ஷர்லின் இங்க இருக்கானா, அவ எதுக்காக இங்க வந்தான்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். ஒரு ஐடியா இருக்கு. சீக்கிரமா ஷார்ட்கட் வழியில வீட்டுக்கு போயிடலாம். ஷர்லின் வீட்டுல இருக்காளா இல்லையான்னு பாக்கலாம். ஒருவேளை அவ இங்க இல்லனா, நீ சொல்றது கரெக்ட் தான், அவ இங்கதான் இருக்கணும். எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும். நீ நான் போறேன். ஒரு நிமிஷம், முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்கதான் மறைச்சு வச்சிருக்கோம்ல, வா.
நீ எதுக்கு இவ்ளோ பயந்து போய் நடக்கிற? நான் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணிட்டேன். போலீஸ் போயிட்டாங்க. என்ன பேசுற நீ? சோ ஸ்வீட். ஆனா இப்ப எனக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு பிருத்வி. இப்போ எதுக்காக டென்ஷன் ஆகுற? இப்பதான் சேஃபா இருக்குமே. போலீஸ் போயிடுச்சுல, நீ தானே சொன்ன. எனக்கு ஒரு சந்தேகம். இல்ல நான் நிஜமாவே கிருத்திகாவிங்க பார்த்தேன். வாட்? என்ன உளற நீ? இதனுடைய பிரம்மதான் பேபி. அந்த கிருத்திகா எப்படி இங்க வந்திருப்பா? அவ அவளுடைய வீட்டுல தான் இருப்பா. நீ எதுக்காக டென்ஷன் ஆகுறன்றது எனக்கு புரியுது. ஏசிபி விஜய் நினைச்சுதானே நீ பயப்படுற? அவளுடைய கையில ஹோட்டலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் போக கூடாதுன்னு நினைச்சல. டோன்ட் வரி பேபி, நாம இதுக்கப்புறம் பயப்படவே வேண்டாம். அந்த ஃபுட்டேஜ்ல என்ன அவன் பார்த்திருப்பான் தானே பயந்த, அப்படிதானே? So now we are totally safe. இதுக்கப்புறம் நீ ஏசிபி நினைச்சு கொஞ்சம் கூட கவலையே பட வேண்டாம். இல்ல பேபி, நீ நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் கிருத்திகாவை இந்த இடத்துல பார்த்தேன். இங்க பாரு, இதுக்கப்புறம் நம்ம எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க கூடாது. நாம ஒண்ணு பண்ணலாம், சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம். நீ கார்ல போ, நான் கேப்ல வந்துடுறேன். ஓகே, லெட்ஸ் கோ. அப்பலாம். ஏப்பா இன்னைக்கு ஹோலி, எதுக்காக என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்ட நீ? அப்படி என்ன முக்கியமான வேலை வந்துருச்சு? எவ்வளவு முக்கியமான வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்ட கொலை பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இங்க கூப்பிட்டுட்டீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு ஹோலி ஆச்சே. சார், ஹோலினா என்ன மர்டர் பண்ணுவீங்களா? சுசீலா, அதனாலதான் மர்டரே பண்ணணும்னு சொன்னேன். இங்க பாரு, என் ஃப்ரெண்டு என்னென்ன கலர்லாம் என் மூஞ்சில அடிச்சிருக்கான்னு. இந்த கலர் போச்சுன்னா ஓகே, இல்லனா அவன் கதையை நான் முடிச்சிருவேன். ஓ அப்படியா? எனக்கு இப்பதான் புரியுது. அதெல்லாம் இருக்கட்டும், என்னை எதுக்காக சார், கூப்பிட்டீங்க? உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு சார். சரி வாங்க. நான் தான் ஏசிபி விஜய். என்னை எதுக்காக பார்க்கணும்னு சொன்னீங்க? ஹோலி அன்னைக்கு யாரையாவது மர்டர் பண்ணிருக்கீங்களா, இல்ல லஞ்சம் கொடுக்க வந்தீங்களா? இல்ல சார், நான் என்ன சுசில், இந்த ஏசிபி ரொம்பவே வித்தியாசமா இருக்காரு. இல்ல ஏன் இப்படி இருக்காரு? கொஞ்சம் சைக்கோ. கலர் போயிருச்சா? என் மேல இருக்கிற கலர் போயிருச்சா? இல்ல சார், கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இருந்தா பரவாயில்ல, உட்காரு. என்னை எதுக்காக பார்க்கணும்னு சொன்ன? சார், நான் ஹோட்டல் கேஸ்லிங்ல ஒர்க் பண்றேன், கிளீனரா. அக்ஷயோட மர்டர் நடந்த இடத்துல. சார், நேத்து நைட் நான் அந்த ஃப்ளோர்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சார், இவ அங்க 2 பேரை பார்த்ததா சொன்னான். ஏப்பா, நான் தான் இங்க இருக்கேன்ல, இந்த விஷயத்தை தான் நீ சொல்லணும்னா போன் தான் இருக்குல்ல, போன் பண்ணிருக்கலாம். எதுக்கு என்னை கூப்பிட்ட? டென்ஷன் ஆகாத. அவன் கேஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்றானா, அதுக்காக அவனை என்னோட கான்ஸ்டபிளா ஆக்கிக்க மாட்டேன். என்னோட கான்ஸ்டபிளா நீ மட்டும்தான் இருப்ப. நீ சொல்லு. சார், நேத்து நான் நைட் டியூட்டி போனேன். இன்னைக்கு எனக்கு லீவு. ஆனா என்னோட ஃப்ரெண்டு அந்த ஹோட்டல்ல தான் வேலை பார்க்கறான். அவன் நேத்து நடந்த மர்டர் பத்தி என்கிட்ட சொன்னான். அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். சார், நேத்து நைட்டு 2 பேர் அங்க வந்திருக்காங்க. ஆனா அவங்க அங்க தங்கல, அக்ஷய் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. எனக்கு யார் மேல சந்தேகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னப்பா தலையாட்டிக்கிட்டு இருக்க? போட்டோவை காட்டு. சார், அது அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா வழியும் நான் தான் செய்யணுமா? ரெண்டு போட்டோஸையும் நல்லா பாரு. இவங்க 2 பேருமே இருந்தாங்களா, இல்ல இவங்கள ஒருத்தரா? ஆதாரமே இல்லைன்னு எங்க கிட்ட சொல்ல முடியாது. ஆனா குற்றவாளிய நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். அதே மாதிரி நிரபராதியும் நான் கண்டிப்பா பிடிக்க மாட்டேன். இங்க சாட்சியா வரவங்கள எல்லாத்தோட வாக்குமூலத்தையும் நான் வாங்குவேன். ஆனா கடைசியா நான் தான் முடிவு எடுப்பேன். இப்ப கவனமா பாரு. இவங்க 2 பேர்ல யாரு? இல்ல 2 பேருமே வா. சார், இவங்க 2 பேர்ல இவங்கள தான் நான் பார்த்தேன். எனக்கும் இவங்க மேலதான் சந்தேகம் இருக்கு. அக்ஷயை யார் கொலை பண்ணாங்களோ அவங்க கிடைச்சிட்டாங்க. ஹோலியாச்சே, வாங்க ஒருத்தரோட ஸ்பெஷலா கொண்டாடலாம். ஹனி, அவளை பாத்தீங்களா? இல்ல, நீ பாத்தியா? நான் தான் சொன்னல, நீ வீடு முழுக்க பாத்துட்டு அவ இங்க இல்ல. இன்ஃபேக்ட் நான் தான் சொன்னல, ஹோட்டல்ல ஷர்லனை பார்த்தேன்னு. நம்ம ஷார்ட் கட்ல இங்க வந்துட்டோம். அவ வீட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நாம வந்துட்டோம். அவ ஷார்ட் கட்ல வந்திருக்க மாட்டாள, சோ இங்க இருக்க வாய்ப்பே இல்ல. நீ இவ்ளோ ஷியரா சொல்றேன்னா ஷர்லன் ஹோட்டல்ல தான் இருக்கானா? ஒரு விஷயம் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. கண்டிப்பா அவ அக்ஷயோட மர்டர்ல சம்பந்தப்பட்டிருக்கா. இந்த கேஸ்ல ஏதோ ஒரு விஷயத்துல அவ இன்வால்வ் ஆயிருக்கா.
அவ எப்படி இன்வால்வ் ஆயிருக்கான்னு அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா ஷியோரா ஷர்லின் அங்க இருந்தாளான்னு தெரியல. அவ அங்கதான் இருக்கானா, அப்ப வீட்ல கண்டிப்பா இருக்க மாட்டா. இவ்ளோ நேரமா நாம அவளை பாக்கலனா கண்டிப்பா அவ இங்க இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கிச்சன் நம்ம கிச்சன்ல பார்க்கலாம்ல. ஒருவேளை ஷர்லின் அங்க இருந்தா இருக்கலாம் அண்ணி. நம்ம போலாம். சரி வா போலாம். வாங்க. ஓகே. இங்கேயும் அவளை காணோம். என்னாச்சு? நீங்க 2 பேரும் என்னையா தேடுறீங்க?